ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் வழங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த நிகழ்ச்சிகளில் காத்தமுன் நபியின் என்கின்ற சொல் தொடர்பாக விரிவான முறையில் நாம் விளக்கியிருந்தோம். நம்முடைய முந்தைய நிகழ்ச்சிகளில் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதையும் 11 எபிசோடுகள் மூலமாக திருக்குர்ஆன் அடிப்படையிலும் ஹதீஸ்கள் அடிப்படையிலும் இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக தோன்றிய அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை ஆதாரத்தோடு இங்கே விளக்கியிருந்தோம். அது மட்டுமல்ல, நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்த பல சகோதரர்கள் கடிதங்கள் மூலமாகவும் இமெயில்கள் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் கேள்விகளையும் கேட்டிருந்தார்கள். அந்த கேள்விகளுக்கும் நாம் பதிலளித்திருந்தோம். தற்போது நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்த இந்த உலமாக்கள் மௌலவிமார்கள் ஒன்று கூடி அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை சேர்ந்தவர்களை காஃபிர் என்கின்ற ஃபத்வாவை வழங்கியிருக்கின்ற செய்திகளை முஸ்லிம் பத்திரிகைகளிலே நாம் பார்த்தோம். பல அமைப்புகள் அதில் இணைந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சேர்ந்து காதியானிகளை, அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினரை காஃபிர் என்று நாங்கள் ஃபத்வா கொடுத்திருக்கின்றோம். அதற்கு காரணம், சமீப காலமாக இந்த அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் பல இடங்களில் கூட்டங்கள் மூலமாகவும் தங்களுடைய பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். டிவி சேனல்களிலே வந்துவிட்டார்கள். மறுக்க முடியாத சான்றுகளை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இவைகளை மறுக்க முடியாத நிலையில் இவர்கள் ஒன்று கூடி சென்னையில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினரை, காதியானிகளை காஃபிர் என்று நாங்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறோம் என்ற செய்தியை சில முஸ்லிம் பத்திரிகைகள் வெளியிட்டிருந்ததை நாம் பார்த்தோம். இவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களை பார்த்து காஃபிர் ஃபத்வா கொடுத்தவர்கள் தான். இதில் இவர்கள் விதிவிலக்கு அல்ல. இவர்கள் ஒரு அமைப்பை பார்த்து மற்ற அமைப்பை காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்தவர்கள் தான். இன்று இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை, காதியானிகளை காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்க முற்பட்டிருக்கிறார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து யார் முஸ்லீம் என்று ஃபத்வாவை முதல்ல கொடுத்திருக்கணும். இந்த இலக்கணப்படி இவர்கள் தான் முஸ்லீம் என்று இவர்கள் முதலில் ஃபத்வா சொல்லி இருக்க வேண்டும். முஸ்லீமுக்குரிய இலக்கணத்தை சொல்லி இருக்க வேண்டும். மொட்டையாக எந்த திருக்குர்ஆன் வசனமும் இல்லாமல், எந்த ஹதீஸும் இல்லாமல் காஃபிர் என்கின்ற ஒரு ஃபத்வாவை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். உள்ளபடியே வேடிக்கையாக இருக்கிறது. நான் 2 எபிசோடுகளுக்கு முன்னாலும் சொல்லியிருந்தேன். மௌலவி சம்சுதீன் காஸ்பி அவர்கள் ஜும்மா உரையில் இந்த ஃபத்வாவை பற்றி பேசுகின்ற நேரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார், எல்லா அமைப்புகளும் சேர்ந்து அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினரை காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்து விட்டோம் என்று சொன்ன நேரத்தில் நாம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலேயே கூறியிருந்தோம், 11 எபிசோடுகள் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதற்கு திருக்குர்ஆனில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் ஆதாரம் காட்டியிருக்கிறோம். ஒரு திருக்குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டட்டும். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக தோன்றிய அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றளவும் உடலுடன் உயிருடன் வானத்தில் வாழ்கிறார் என்பதற்கு ஒரு திருக்குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டுங்கள் என்று நாம் சொல்லி இருந்தோம். அவர்களிடத்திலே இருந்து எந்த பதிலும் இல்லை. இந்த முஸ்லிம் அமைப்புகளிடத்தில் இருந்தும் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றளவும் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்து காட்டுங்கள். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் முடிந்து விட்டது. ஹஸரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், மசீஹ் மரணமடைந்து விட்டார்,
அவருடைய சாயலில் வாக்குறுதிக்கேற்ப நீர் வந்திருக்கிறீர் என்று இறைவன் எனக்கு அறிவித்தான் என்று சொன்னார்கள். இதுதான் அவர்களுடைய வாதத்தின் அடிப்படை. அந்த மசி, அந்த ஈசா விண்ணில் இன்றளவும் வாழ்கிறார் என்பதை நிரூபித்து காட்டுங்கள். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் முடிந்து விட்டது. மாறாக இந்த காபிர் ஃபத்வாக்கள் எல்லாம் தேவையில்லை. எனவே அன்பிற்குரியவர்களே, நடுநிலையோடு இருந்து சிந்தித்து பாருங்கள். இவர்கள் இன்றெல்லாம் ஒன்று கூடி காபிர் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களே இன்னொருவர் பின்னால் என்று சொல்ல மாட்டார்கள். இவர்கள் விரலை ஆட்டுபவர்கள், இவர்கள் தலையில் தொப்பி அணியாதவர்கள் என்று இவர்களிலே 1000 பாகுபாடு வித்தியாசங்களை பாராட்டிக் கொண்டிருக்கின்ற மக்கள் இவர்கள். ஆனால் இன்று ஒரு பவலா காட்டியிருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினரை, காதியானிகளை காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்து விட்டோம் என்று. நான் முன்பு குறிப்பிட்டது போன்று முஸ்லிம் என்றால் யார் என்பதை முதலில் சொல்லுங்கள். அதற்கு பிறகு இந்த காஃபிர் ஃபத்வாக்கள் எல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். இந்த உரிமையை உங்களுக்கு யார் வழங்கியது? ஒருவரை பார்த்து காஃபிர் என்று சொல்லக்கூடிய அந்த உரிமையை உங்களுக்கு யார் வழங்கியது? திருக்குர்ஆனில் அதற்கு ஆதாரம் இருக்கிறதா? ஹதீஸ்களில் அதற்கு ஆதாரம் இருக்கிறதா? ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி அப்படி இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. மாறாக அன்றைய காலத்தில் இருந்து இந்த முல்லாக்கள், மௌலவிமார்கள் ஒன்று கூடி ஒருவரை ஒருவர் காஃபிர் ஃபத்வா கொடுத்ததை வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். அதைதான் இன்றும் செய்திருக்கிறார்கள். எதனால் செய்திருக்கிறார்கள்? மறுக்க முடியாத சான்றுகளை அடுக்கடுக்காக நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். ஆதாரபூர்வமான சான்றுகளை எடுத்து வைத்திருக்கிறோம். மறுக்க வழி இல்லை. எனவே இளைஞர்களும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2000 ஆண்டுகளாக இருக்கின்றீர்கள் என்ற ஒரு பெரிய ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, நம்ப முடியவில்லையே. 2000 ஆண்டுகளாக ஒரு மனிதன் எவ்வாறு வாழ முடியும் என்று சிந்தனை உள்ள இஸ்லாமிய இளைஞர்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவேதான் இந்த மௌலவிமார்கள், இந்த அமைப்புகள் ஒன்று கூடி காஃபிர் ஃபத்வா என்கின்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். ஜமாத்துல் உலமா என்கின்ற அமைப்பு, ஜமியத்தே உலமா ஹிந்த் என்கின்ற அமைப்பு, ஜமாத்தே இஸ்லாமியா ஹிந்த் என்கின்ற அமைப்பு, இந்த பெயர்களிலே உங்களுக்கு தெரியும். இப்படி இவர்களிலே 1000 பிரிவினைகள் இருக்கின்ற பொழுது இவர்களே ஒருவர் மற்றொருவரை பார்த்து காஃபிர் ஃபத்வா கொடுக்கின்ற நிலையில் இன்று இவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினரை காஃபிர் என்று கூறியிருக்கிறார்களாம். இது தொடர்பாக நாம் கடந்த எபிசோட்ல நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு ஆயத்தை எடுத்து காட்டுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று. ஆனால் இதுவரை ஆதாரங்களை காட்டி அவர்களால் மறுக்க முடியவில்லை. எனவே இந்த காஃபிர் ஃபத்வாக்கள் இவ்வாறு இவர்கள் கொடுப்பதெல்லாம் ஒரு நாடகம். பதில் சொல்ல முடியாத காரணத்தினால் அவங்கள காஃபிர் ஃபத்வா கொடுத்தாச்சுப்பா என்கின்ற ஒரு நிலையை இவர்கள் உருவாக்க முற்பட்டிருக்கிறார்கள். படித்த இளைஞர்கள், சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள், முஸ்லிம் நன்மக்கள் இவர்களை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஷரியத் பாதுகாப்பு பேரவை 15 குற்றச்சாட்டுகளை ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவர்களுடைய நூலில் இருந்தே நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த ஆதாரங்களை உங்களால் மறுக்க முடியுமா? 1 கோடி ரூபாய் பரிசு தருகிறோம். 1 கோடி ரூபாய் பரிசு அஹ்மதியா காதியானிகளுக்கு பகிரங்க சவால் என்று ஒரு பிரசுரமும் வெளியிட்டிருந்தார்கள். அந்த 15 குற்றச்சாட்டுகளுக்கும் நூல் வடிவில், புத்தக வடிவில் நாம் பதிலளித்திருந்தோம். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூல நூல்களில் இருந்து எடுத்து சொல்லியிருந்தோம். இவர்கள் மூல நூல்களை படிக்காமல் எதிரிகள் எழுதி வைத்திருந்த அந்த ஆட்சேபனைகளை படித்துவிட்டு 1 கோடி ரூபாய் பரிசு என்று சொன்னார்கள். பதில் இங்கே, 1 கோடி எங்கே என்று நாங்கள் இப்போது கேட்கிறோம். உங்களுடைய 1 கோடியில் எங்களுக்கு ஆசை இல்லை. மாறாக உண்மை நிலையை இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய கபட நாடகத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு, இவர்களுடைய முகத்திரை கிழிய வேண்டும் என்பதற்காக இந்த நூலில் அத்தனை ஆட்சேபனைகளுக்கும் நாங்கள் பதிலளித்திருக்கிறோம். பல சகோதரர்கள் கடிதங்கள் மூலமாக இந்த புத்தகங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இலவசமாக இந்த புத்தகம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. நடுநிலையோடு இன்று சிந்திக்கின்ற முஸ்லிம் மக்கள் இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு மோசமான பித்தலாட்டத்தில் இந்த மௌலவிமார்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்பிற்குரியவர்களே, நீங்கள் நடுநிலையோடு இருந்து சிந்திக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இந்த ஃபத்வா தொடர்பாக
இன்று இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபத்வா கொடுத்திருக்கிறார்களே, நாம் முன்பே குறிப்பிட்டோம், இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி முஸ்லிம் யார் என்பதை தீர்மானித்திருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களே ஒருவருக்கு ஒருவர் தங்களை மார்க்க தீர்ப்பு வழங்கி, இவர் ஃபத்வா, இவர் விரலை ஆட்டுபவர், இவர் தொப்பி அணியாதவர் என்றெல்லாம் பல பிரிவுகளாக இருந்து ஒருவருக்கு பின்னால் இன்று தொழ முடியாத நிலை இருப்பதை இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு இது நன்றாக தெரியும். எனவே இன்று இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நம்முடைய நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் எடுத்து வைத்த அடுக்கடுக்கான ஆதாரங்களை மறுக்க முடியாத நிலையில் இப்படி ஒரு ஃபத்வாவை கொடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? தற்போது பத்திரிகையில் வெளியிட்ட செய்தியை நாமும் பார்த்தோம். அதில் இவ்வாறு பல்வேறு பிரிவினர்கள் இணைந்து இந்த அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை காபிர்கள் என்று தீர்மானித்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். ஏற்கனவே நாம் கூறி வந்திருப்பது போல இவ்வளவு அமைப்புகளும் ஒன்று கூடியிருக்கின்ற அந்த நல்ல தருணத்தில் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த அளவுக்கு ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மரணத்தை பற்றி இவர்கள் இவ்வளவு தெளிவாக விளக்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு வானத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு நாம் ஆதாரத்தை தந்தே தீர வேண்டும். எனவே முஸ்லிம் பிரிவினர்களே ஒன்று கூடுங்கள், நாம் அந்த ஆதாரத்தை எடுத்துரைப்பதற்கு நாம் முன் வருவோம் என்று ஒரு தீர்மானத்தை இவர்கள் எடுத்திருப்பார்கள் என்றால் அது வரவேற்கத்தக்க ஒரு தீர்மானமாக இருந்திருக்கும். அல்லது ஹாத்தமுன் நபியின் என்ற வசனம் இருக்கின்றது, அந்த வசனத்தை நீங்களும் ஏற்றுக்கொள்கின்றீர்கள், நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்லி வருகின்றனர். ஆனால் அந்த காதியானிகள் கொடுக்கின்ற அந்த விளக்கம் தவறானது. ஹாத்தம் என்பதற்கு இறுதி என்ற நாம் கொடுக்கின்ற அந்த பொருள்தான் சரியானது என்பதை நாம் எல்லோரும் ஒன்று கூடி முடிவெடுத்து தீர்மானத்தின் அடிப்படையில் நாம் எடுத்துரைப்போம் என்று அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தாலும் அது வரவேற்கத்தக்க ஒரு தீர்மானமாக இருந்திருக்கும். அது பத்திரிகையில் வெளிவந்திருந்தால், அது சான்றுகளோடும் வெளிவந்திருந்தால், அந்த நபிமொழிகளை கண்டு அல்லது அந்த வசனங்களை பார்த்து உண்மையிலேயே அவர்கள் சொல்லுகின்ற அந்த இறுதி நபி என்ற அர்த்தம் தான் சரியானது என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் அந்த விதமான எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்கவில்லை. இப்ப இதிலிருந்து சாதாரண ஒரு பொதுவான ஒரு முஸ்லிம் கூட தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நிச்சயமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த அத்தனை பிரிவில் எவருக்குமே அதற்கான சான்று தர முடியவில்லை என்பதை மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று ஹாத்தமுன் நபியின் என்ற வசனம் இருக்கிறது, அந்த வசனத்திற்கு நபிமார்களில் இறுதியானவர் என்பதற்கு ஒரு சரியான சான்றை இந்த அனைத்து முஸ்லிம் பிரிவும் இணைந்து கூட தர முடியவில்லை, அவர்களால் தர இயலவில்லை என்பதைத்தான் இந்த தீர்மானம், ஒட்டுமொத்தமான தீர்மானம் நமக்கு தெரிவிக்கின்றது. இதைத்தான் நாம் பொது முஸ்லிம்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். முஸ்லிம் சகோதரர்களே, எனவே இவர்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்திருக்கும் என்றால், இத்தனை அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்த பிறகு இவர்களுக்கு பொறாமை ஏற்பட்டிருக்கிறது என்றால், அந்த பொறாமையின் விளைவாக அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த சான்றுகளை நாம் எடுத்து வைப்போம், ஏனென்றால் இந்த சான்றில் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்திருக்கிறோம், எனவே அந்த சான்றை நாம் எடுத்து வைப்போம் என்று இந்த அனைத்து அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அதனை தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு வானத்தில் இருக்கிறார் என்பதற்கு கூட இவர்கள் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. அதே போன்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபிதான் என்பதற்கும் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு தீர்மானத்திற்கு இவர்களால் திருக்குர்ஆனினுடைய ஆயத்தின் ஒளியிலோ நபி மொழிகளுடைய ஒளியிலோ இவர்களால் வர முடியவில்லை என்பதை இவருடைய தீர்மானமே நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இதற்கு எல்லோருமே சாட்சியாக இருக்கின்றார்கள். அடுத்து இவர்கள் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்திருக்கின்றார்களே, இரண்டு பிரிவினரை இவர்கள் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்திருக்கின்றார்கள். அதில் இன்னொரு பிரிவினரை பற்றி சொல்வதை, அதை பற்றி நாம் சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் இந்த அஹ்மதி முஸ்லிம்களை பற்றியும் இவர்கள் காஃபிர் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் கேட்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே அமீர் சாப் அவர்கள் குறிப்பிட்டது போல, ஒருவர் இன்னொருவரை காஃபிர் என்று சொல்கிறார் என்றால் அவருக்கு முதலில் காஃபிர் என்றால் என்ன இலக்கணம், சொந்த அடிப்படையில் அல்ல, சொந்த கருத்தின் அடிப்படையில் அல்ல, திருக்குர்ஆனின் அடிப்படையில் காஃபிர் என்பதற்கு என்ன இலக்கணம், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் அடிப்படையில் காஃபிர் என்பதற்கு என்ன இலக்கணம் என்பதை அவர்கள் முதலில் எடுத்து வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு எடுத்து வைத்து இந்த இலக்கணத்திற்கு எங்களுடைய இந்த அமைப்புகளில் யாருமே பொருந்த மாட்டார்கள் என்பதை முதலில் அவர் நிரூபித்திருக்க வேண்டும். ஆனால் நாம் சேலஞ்சு விடுத்து கூறுகின்றோம், அப்படி ஒரு இலக்கணத்தை எடுத்து வைத்து இந்த இலக்கணத்தை விட்டும் இந்த குஃபர் ஃபத்வாவிலிருந்தும் இந்த காஃபிர் என்ற இலக்கணத்திற்கு நாங்கள் இத்தனை பிரிவினரும் அப்பாற்பட்டு இருக்கிறோம் என்று அவர்களால் ஒருபோதும் நிரூபித்து காட்டவே முடியாது. இதனையும் நாம் சுயமாக சொல்லவில்லை, திருக்குர்ஆன் இப்படிப்பட்ட மக்களை பற்றி ஏற்கனவே சொல்லி இருக்கிறது. இந்த ஆலிம்களுக்கு அது ஏன் தெரியவில்லை என்பதுதான் மிகவும் வருத்தமாகவும் இருக்கின்றது.